கர்த்தர் நமக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, எனக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் இருக்குன்னு சொல்லி. வாக்குத்தத்தத்தில் வந்து போன இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் இருக்கு. தனிப்பட்ட விதத்தில் கார்டு மூலமா நமக்கு கிடைச்ச வாக்குத்தத்தம் இருக்கும். இல்லை கர்த்தர் என்றோ நமக்காக ப்ராமிஸ் பண்ணின சில வாக்குத்தத்தங்கள் இருக்கும். நீங்க என்னைக்காவது நினைச்சது உண்டா, ஏன் இது இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லி? வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு என்று சொல்லி. ஹல்லேலூயா. அது தாமதம் ஆனா கூட நிச்சயமா என்றோ ஒரு நாள் நமக்காக அந்த வாக்குத்தத்தம் காத்திருக்கிறது. ஆமென். இன்றைக்கு விசுவாசத்தோட சொல்ல போறீங்க, எனக்காக கர்த்தர் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றி முடிக்கும் அளவும் ஒரு நாளும் அவர் என்னை கைவிட போவதே இல்லை. ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்கு எந்தெந்த டைம்ல கரெக்டா செய்யணுமோ கர்த்தர் சரியா அதினதின் காலத்துல அவர் நேர்த்தியும் செவையுமாய் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. எனக்கென்று கர்த்தர் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். என்னோட சேர்ந்து சொல்லலாமா? எல்லா இருதயத்துல கை வச்சு சொல்லலாமா? கர்த்தர் எனக்கென்று வாக்கு பண்ணினதை அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். உங்களுடைய வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலன்னு கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் என்னை கைவிட்டுருவாரோன்னு நினைக்கிறீங்களா? அவர் பொய் சொல்லிட மனிதன் அல்ல, அவர் மனு மாறிட மனுபுத்திரன் அல்ல. அவர் வாக்கு தத்தம் செய்ததை நிச்சயமாக அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர். ஹல்லேலூயா.